அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில நான் பேசப் போற தலைப்பு எத பத்தி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜூலை மாசம் தேர்ந்தெடுக்க போற நம்மளுடைய ஜனாதிபதி பத்தி தான். ஜனாதிபதி, ஜனங்களின் அதிபதி அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை பிரிச்சா நமக்கு பொருள் கிடைக்கும். அந்த ஜனாதிபதி நம்ம தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா நம்ம இந்திய அரசு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆலோசனை, இன்னொன்று பார்த்துட்டோம்னா நாட்டுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறவரு, நாட்டுக்கு ஜனநாயக மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஜனநாயக மேம்பாட்டை தன்னுடைய சுய சிந்தனை மூலமா வளர்ப்பவரை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஜனாதிபதி இந்த முறை பார்த்துட்டோம்னா மக்களை ஒன்று திரட்டுறவரா, ஒன்றுபடுத்துபவரா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா மக்கள் பார்த்துட்டோம்னா பல பல தரத்துல பல தரங்கள்ல பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுவுமே பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒற்றுமைகள் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வாழ்க்கையோட ஒரு அடிப்படை தத்துவங்கள் பார்த்துட்டோம்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தப்போ வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாருக்கும் ஒன்றா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்துட்டோம்னா நிறைய பிரிஞ்சு கிடக்குது. நம்ம அரசியலமைப்பு ரீதியாக பார்த்துட்டோம்னா பல சட்டங்கள் இயற்றியும் நமக்கு மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு பல கோணங்கள் அவங்களா சுய சிந்தனை மூலமாக எடுக்கிற முயற்சிக்கும், அரசியலமைப்பை கடைபிடிக்கிறதுனால ஏற்படுற சிரமத்துலேயும் பார்த்துட்டோம்னா பல இன்னல்களில் இருக்கிறாங்க. அதுவுமே தமிழகத்தில் பார்த்துட்டோம்னா மக்கள் அரசாங்கத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி சதவீதம் அளவுக்காவது இருக்கிறாங்க. இன்னும் பார்த்துட்டோம்னா இந்த பக்கமும் இல்லாமல் அரசாங்கத்தோடைய வளர்ச்சியை பிடிச்சும் பிடிக்காதவங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அரசாங்கத்தை பிடிச்சி தன்னுடைய வாழ்க்கை ஒரு நிதானமாக ஒரு அமைதியாக கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஜனாதிபதி வரக்கூடிய நாட்களில், அதாவது ஜூலை மாதம் தேர்ந்தெடுக்க போகிற ஜனாதிபதி, அவர் ஆட்சியில் இருக்க போகிற காலத்தில் நிறைய மக்களை ஒன்றுபடுத்துறதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மக்களிடையே இருக்கிற ஒற்றுமை இப்போ இருக்கிற ஒற்றுமை போதாது. இருக்குது, நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது நம்ம இந்திய நாட்டில் ஒற்றுமை அதிகமாக இருக்குது. ஆனால் அது போதாது, இன்னுமே அதிகமாக வலுப்பெறணும். என்னுடைய காணொளிகளில் நான் கொடுத்த இது வரைக்கும் அது நான் தட்டச்சு செஞ்சு பதிவாக இருக்கட்டும், இல்லை காணொலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம்னா ஒரு ஜனநாயக ஒற்றுமையை தான் நான் வலியுறுத்தியிருப்பேன். இன்னொன்று பார்த்துட்டோம்னா மக்களுக்கு இடையே இருக்கிற ஒரு அறியாமையை, ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாததை சுட்டி காட்டிருந்திருப்பேன். அதை நம்ம அரசாங்கம் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டு அரசாங்கமாக இருந்தாலும் அதை கடைபிடிச்சா எப்படி ஜனநாயகத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதையுமே வலியுறுத்தி இருந்திருப்பேன். அதெல்லாம் நிறையா இதெல்லாமே தத்துவங்கள், கொள்கைகள் எல்லாமே என்னோட இதை நிறைய நாடுகள் அமல்படுத்தி இருக்குது. அந்த தகவலை கூற விரும்பல. என்னுடைய பதிவுகளை, என்னுடைய காணொளிகளை பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். நான் எந்த இடத்துலையும் தனிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்தவன் கிடையாது. அதாவது பிஜேபியோடைய இதை நான் எதுவுமே அதுக்கு ஆதரவு சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி திமுக, அதிமுகவுக்கெல்லாம் கிடையாது. என்னுடைய காணொளிகள், பதிவுகள் எல்லாமே பார்த்துட்டோம்னா ஒரு ஜனநாயகத்தை இப்போ, அதுவும் குறிப்பாக நான் என்ன செய்தி மூலமாக பார்க்குறேனோ, நான் என்ன தகவல்கள் பெறணும், அதான் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நானாக நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்கள் எல்லாமே பகுத்து பார்த்து அலசி ஆராய்ஞ்சு தான் நான் என்னுடைய பதிவுகளில் நான் கொடுக்கறது. அது இப்போ பொருந்தி போகிறது பார்த்துட்டோம்னா அது யாருக்கு அது கஷ்டத்தை கொடுக்குதோ கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய வாழ்க்கையோடைய வழிமுறை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். யார் அது சந்தோஷப்படுத்தியிருக்கோ, அது தேவைன்னு நினச்சாங்களோ
கண்டிப்பாக வந்து அவங்களுமே வந்து பார்த்துட்டோம்னா வந்து அது இன்னும் எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய தகவல்களை வந்து கொடுக்கலாம். சமுதாயத்தில் இருக்கிற நடக்கிற குற்றங்கள், குறைகள் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம். ச இப்போ இன்னைக்கு கூட பார்த்துட்டோம்னா வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கல்லூரிகள், அதாவது நம்ம பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்து அ எதிர்கால இளைஞர்களுக்கு இது அடுத்த தலைமுறையினருக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நல்ல முறையில் பயிற்சி கொடுக்குறோம். ஆனா பள்ளிக்கூடத்த தாண்டி கல்லூரிகள்ல வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து பெரும்பான்மையா வந்து ஒரு தரமானவர்களா இல்ல அப்படின்னு வந்து சொன்னாரு. கண்டிப்பா வந்து அதுவுமே வந்து உண்மையானது தான். ஏன்னா, ஆசிரியரா போகக்கூடியவங்க வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு தலைமுறைக்கே வந்து முன்னுதாரணமா இருக்க வேண்டியவங்க. அவங்க எங்கேயாவது வந்து சொதப்புனாங்க, ஏதாவது வந்து சொல்லிக் குடுக்குறதில்ல, நடந்துக்கிற விதத்துல வந்து தவறு செய்றாங்க அப்படின்னா, மாணவ சமுதாயத்தை பெரிதளவுல பாதிக்கும். அதே மாரி மாணவர்களும் வந்து பார்த்துட்டோம்னா வந்து ஊட்டச்சத்தான சத்துக்கள் எடுத்துக்கிறதில்ல. உடலை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வழியில பார்த்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா, அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அது வந்து கூடாது. இந்த கெட்ட பழக்கமான பீடி, சிகரெட்டு, அப்புறம் மது அருந்துறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, சாப்பாடு சரியா எடுத்துக்காம இருக்கிறது. நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள வந்து எடுத்துக்காம, கண்ட கண்ட துரித உணவுகள், அப்புறம் இன்னும் நாக்குக்கு ருசி தர மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது. அது மூலமா அவங்களுடைய படிப்பையும் கெடுத்துக்கிறது. அந்த படிப்பு கெடுறதுனால வந்து எதிர்காலத்தையும் வந்து கெடுத்துக்கிறது. இது மாதிரியான குறைகள் மாணவ செல்வங்கள் கிட்ட இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு மாணவர் வந்து வகுப்பறையில உட்காரும்போது வந்து அவனுக்கு முழு சிந்தனை வந்து வகுப்ப கவனிக்கிறதுல இருக்குதா? இல்ல ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வந்து உட்காந்து பாடத்த கவனிக்கிறதுல வந்து என்னென்ன சிரமங்கள் ஏற்படுது? இன்னொன்னு அவங்களுக்கான இதெல்லாமே வந்து பிரச்சனை எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இதுலயுமே காணொளியிலுமே வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன். அதையுமே வந்து நீங்க பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ள நீங்க போய் பார்க்கலாம். இது மாதிரி பல கிட்டத்தட்ட நம்ம வந்து நெருங்கி வந்துட்டோம். இதெல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்புக்கு, ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து என்னோட இன்னும் ஒரு சில காணொளிகள்ல இந்த இத பத்தி வந்து ஒரு ஜனநாயக மேம்பாடு பத்தின இதெல்லாமே வந்து இன்னுமுமே வந்து நானு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் சம்மந்தமான மையக்கருத்துக்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல 2016ல வந்து பதிவிட ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளவோ விஷயங்கள வந்து நான் பதிவிட்டு, இப்போ இன்னைக்கு வந்து பார்த்துட்டோம்னா வந்து அரசாங்கத்தினால வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு, நம்ம இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு பிரச்சனைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, அதுவும் வந்து எப்படின்னா வந்து ஒரு காரணத்தோடு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு வச்சிருக்கிறோம். இதை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு நிரந்தரமா ஆக்கணும். எல்லா தலைமுறையினரும் அது அவங்களுக்கு அடுத்தது வர தலைமுறையினருக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரைகளை கொடுக்குற மாதிரியான தத்துவங்களை, ஒரு விஷயங்களை, அரசியலமைப்பு, அரசியல் சட்ட சட்ட ரீதியான விஷயங்களை கையில் எப்பவுமே வச்சிருக்கணும். இன்னுமே வந்து பார்த்துட்டோம்னா வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இயற்றி இருக்கிற சட்டத்தை வந்து சட்டம் பத்தின விவரங்களை வந்து விரல் நுனியில் வச்சிருக்கணும். எங்கே போனாலும் ஒரு வழக்கறிஞர்களுக்கு முன்னாடியோ, இல்லை வந்து ஒரு காவலருக்கு முன்னாடியோ, இல்லை வந்து ஒரு நீதிபதிக்கு முன்னாடியோ வந்து அவங்களும் வந்து வந்து சட்டம் பேசுகிற அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்கணும். இப்போ சட்டங்கிறத வந்து தெரிஞ்சிருந்தா தான் வந்து பார்த்துட்டோம்னா ஒவ்வொருவருமே வந்து பார்த்துட்டோம்னா தான் வந்து குற்றம் செய்கிறதையுமே வந்து யோசிப்பார். மற்றவங்க குற்றம் செய்கிறத வந்து பார்த்துட்டோம்னா அதை கண்டிப்பார். இல்லைன்னா வந்து அவர் வந்து பார்த்து அவருடைய பக்குவத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்கள வந்து வழி நடத்தி அதை வந்து சரி பண்ணி இது பண்ணி விடுவார். நம்ம நாட்டில் ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்துட்டோம்னா சரியான அறிவு வளர்ச்சி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு ரீதியாக வந்து காட்டல. அதனாலேயே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஜனநாயக மேம்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை எதுவுமே வந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. இது வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் நல்ல குடிப்பழக்கம், போதை பழக்கம் இதுலேயே வந்து கவனத்தை செலுத்தினாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னா வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். நம்ம நம்பினவங்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஒரு சுதந்திரத்தினால வந்து நம்ம தவறு ஏற்படுத்தின மாதிரி ஆயிரும்.
அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துட்டோம்னா வந்து, அந்த மாரி ஒரு ஒரு தலைமுறையினருக்கு முன்னாடி வந்து தன்னுடைய அறிவு வளர்ச்சிய வந்து வளர்த்து கொள்ளாத மக்களுடைய அக்கறையில, அவங்களுடைய பாதுகாப்புல வந்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறையினரை வந்து அரசாங்கம் அப்போ வந்து பாதுகாக்காம விட்டிருந்தாலும், இப்பொழுது இருந்து இப்போ வரக்கூடிய ஜூலை மாசத்துல வந்து பதவியேற்க போற புது ஜனாதிபதி வந்து கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த தலைமுறையினரை வந்து பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை வந்து வகுக்கணும். அவங்க அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து அவங்க வேலைக்கு போய் ஒரு நல்ல ஒரு மனநிலையில எந்த குற்றமும் செய்யாத ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து நிக்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு குடிமகனையும் வந்து வளர்க்க தேவையான விஷயங்களை அடிப்படை தேவைகளை எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கணும். அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பணம் சேர்த்துனா தான் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அறிவற்ற தன்மையையும் அந்த ஒரு என்னன்னா வந்து அறியாண்மையை வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருந்து போக்கணும். ம ஒவ்வொரு குடிமகனுமே வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி வந்து சமமானவர்கள் தான். ஜாதி அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் செல்லாது, செல்லா காசு. ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வந்து சமம்தான். நம்ம வந்து நம்ம ஒரு 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 தலைமுறைக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஜாதியை காட்டி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து சொல்லி இருந்திருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் வந்து நம்ம உதறி தள்ளிட்டு எல்லாரையும் வந்து ஒன்றா பார்க்கணும். யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா நம்ம போய் சேவை செய்யணும். அந்த விதத்தில் பார்த்துட்டோம்னா வந்து இன்றைக்கி வந்து சிரமப்படுறவங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா வயது முதிர்ந்தவர்களும் இன்னொன்று வந்து ஆதரவற்ற குழந்தைகளும் தான். அவங்க பார்த்துட்டோம்னா இன்னைக்கு அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இவங்க எல்லாமே வந்து தினமும் வந்து என்னுடைய நம்பருக்குமே வந்து அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் வச்சுருக்கோம், அனாதை குழந்தைகளோட இது வச்சுருக்கோம், ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லமும் வச்சுருக்கோம், உங்களால் முடிஞ்ச நன்கொடை வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை வந்து பார்த்துட்டோம்னா வந்து ஒரு சட்ட ரீதியாக வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நன்கொடை கேட்குறத வந்து பார்த்துட்டோம்னா சமுதாயத்தில் வந்து ஏமாற்றுபவர்களையும் உள்ள வர வைக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், இல்லை வந்து வேற எங்கேயாவது ஒரு பொது இடமா இருக்கட்டும், ஒரு டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்கும் அனாதை இல்லம், முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறேன்ட்டு வராங்க. அதே மாதிரி வந்து வீட்டுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு நோட் எடுத்துகிட்டு இது நன்கொடை வந்து வசூல் பண்ண வரேன்ட்டு வராங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து அந்த அனாதை இல்லத்திலிருந்து வராங்களா, இல்லை முதியோர் இல்லத்திலேருந்து வராங்களா, ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலேருந்து வராங்களா அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அவங்கள நம்பி வந்து பணத்தை கொடுக்குறது வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பு அற்றது. ஏன்னா வந்து எவ்வளவோ வந்து ஏமாற்று வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு 100 இடத்துல வந்து ஒரு 10 ரூபாயில வந்து 100 ரூபாயோ அவங்க வந்து வசூல் செய்கிறாங்க அப்படின்னா அவன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து இதில் 10,000 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா, 1000 ரூபாலேருந்து 10,000 வந்து சேருதுன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான செலவுக்கு வந்து போதுமானதாக ஆகிடும். ஒரு மாதமோ இல்லை வந்து ஒரு 2 3 மாதமோ வந்து கழித்து வந்து அதே ஏமாத்துகிற ஆளுங்க வேறு ஊரில் போய் ஏமாற்றலாம். அதனால் இது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து இனிமேல் வந்து நன்கொடைகள்லாம் வந்து இது வசூல் பண்ணணும் அப்படின்னா அது அரசு மூலமாக தான் வந்து வரணும். அதே மாதிரி கோயில்களுக்கு வந்து காணிக்கு இது பண்ணுறது, இந்த திருமணம் ஆகாதவங்க வந்து பார்த்துட்டோம்னா வந்து அவங்க வந்து பணம் கேட்டு பொது இடங்கள்ல வந்து மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா வந்து ஏமாற்றுபவர்களும் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஏமாற்றுபவர்கள் வந்து இதுக்குள்ளார வரும்போது ஏமாத்துறவங்க யார், நல்லவங்க யார், உண்மையாக வந்து பணம் வசூல் பண்ணுறவங்க யாருன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆகையால் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்து ஒரு கியூஆர் கோடு இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துடணும். யாருக்காவது வந்து அனாதை குழந்தைகள், முதியோர் இல்லம், ஆதரவற்ற ஆதரவற்றவர்கள் இருக்கின்ற இல்லம், இதுக்கெலாம் வந்து நன்கொடை கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா கவர்மெண்ட்டோட ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய தகவலை வாங்கி அதை வந்து உண்மையாகவே வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு நேரில் போய் அந்த இடத்த ஆராய்ஞ்சு
அதுக்கப்புறம் அங்கே யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நன்கொடைகள் வந்து கொடுக்கலாம். சிலர்லாம் பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஊனமுற்ற குழந்தைகள், ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வைக்கணும்னு சொல்லிட்டு சரியா நன்கொடை கொடுக்குறவர் வந்து வர நேரத்தில் வந்து அங்கே குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல சேர்த்து வச்சு இது பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த அனாதை இல்லம் ஊனமுற்றோர் எல்லாம்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க நன்கொடைகள்லாம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து குழந்தைகள் எல்லாமே கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுருவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு அங்கங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து அது ஒரு உண்மையான ஒரு சமூக அக்கறையோடு வந்து எடுத்து செய்கிறதா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் சென்னையில் மதுரவாயிலில் ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்துவர மாணவர் காருணாலயா அப்படிங்கிற ஒரு இதை வந்து வச்சுருக்கிறாரு. அனாதைகள் ஊனமுற்றோர் இல்லம்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. அவர் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் பேர் வந்து கிருஷ்ணர். ஆனால் அவர் வந்து நான் அவ்வளோவா வந்து எதுவும் பண்ண முடியல. இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அந்த அனாதை இல்லங்கிற பேரில் வந்து ஒன்று வச்சுருக்கிறாரு. நன்கொடை கொடுக்க வரவங்க போது வந்து அவங்க வர்ற சமயத்தில் மட்டும் குழந்தைகளை வந்து சேர்த்து இது பண்ணிக்கிறாரு. இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா வந்து சட்ட ரீதியாக வந்து பெரிய அளவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக வந்து மக்களுக்குமே வந்து இது சம்மந்தமான விழிப்புணர்வு வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தணும். ஏன்னா மக்களுமே வந்து தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் அங்கங்கெல்லாம் வந்து ஒரு நன்கொடைங்கிற பேரில் வந்து இறைச்சி வீணாக்கிறத வந்து தடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து இந்திய அரசாங்க தரப்பில் வந்து இதுக்காக வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து ஜனாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல மக்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துகிற ஒரு நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வந்து நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வரக்கூடிய ஜூலை மாதத்தில் வந்து இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்க போகின்ற ஜனாதிபதியை. எது நடந்தாலும் வந்து என்னுடைய காணொளியில் அதுக்கான பதிவு இருக்கும். என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய காணொளிகள் எல்லாமே உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.